அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அடுத்த 25 நாட்களில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குருவுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பால் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ராசிக்கு சகாயமான கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளும் வலம் வருகின்றன. அப்படிப்பட்ட 2 கிரகநிலைகளும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொதுவாகவே ஒரு கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வருவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படக்கூடிய சூழலில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கும் போது சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக குருவுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாருங்க. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளை அஷ்டமஸ்தானம் என்றாலும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் இணைந்து அஷ்டமத்தில் மறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நிச்சயமாக விலக்கிவிடும். ஆனால் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு சில சிரமங்களும் சிக்கல்களும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அஷ்டமத்தில் இருப்பதால் வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவை அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய வகையில் குருவின் சப்தம பார்வையும் சுக்கிரனின் சப்தம பார்வையும் இணைந்து குடும்பஸ்தானத்தின் மீதும் தனஸ்தானத்தின் மீதும் பதிப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். பொதுவாக அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது. எனவே கவனத்துடன் இருப்பதும் மிக முக்கியமான மாறுதலை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே சமயம் குடும்பஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆகஸ்ட் மாதத்தில் பெருவாரியான நாட்கள் அடுத்த 25 நாட்கள் மிக சிறப்பான வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். வீண் விரய செலவுகளை மங்களம் நிறைந்த விரய செலவுகளாகவும் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த தருணத்தில் வீடு பழுது பார்த்தல், வாகனத்தை மாற்றுதல், பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல், அது மட்டுமல்லாது புதிதாக நிலம், தங்க நகை போன்றவற்றில் முதலீடு செய்வதால் அதில் ஏற்படக்கூடிய செய்கூலி சேதாரம், அதேபோன்று நிலத்தில் முதலீடு செய்யும் போது பத்திரப்பதிவு உள்ளிட்ட கமிஷன் போன்றவையும் உங்களுக்கு விரய செலவுகளாக மாறுவதால் அவை சுப விரயங்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமையும். எனவே இந்த வேளையில் அஷ்டமத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை தற்போது சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்த வகையில் பல எண்ணங்கள் நிறைவேறும். அந்த எண்ணங்கள் தானாக கைகூடக்கூடிய வகையில் காலநிலையும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது என்பதுதான் மிகவும் சிறப்பான ஒன்றாகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எந்த ஒரு திட்டத்தை தீட்டினாலும் அந்த திட்டத்தில் உறுதியாகவே வெற்றி பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பிலும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் இயற்கை சுபகிரகமும் குரு பகவானும் வலுவாக அஷ்டமத்தில் இருப்பதால் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளாதீங்கள். குரு சுக்கிர யோகம் இருந்தாலும் கூட சற்று நிதானமும் பொறுமையும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நன்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் சிறப்பாக அமைய போகிறது. இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில்
உங்களை தேடி வருகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக எந்த ஒரு காரியத்தை செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அதில் பெரிய அளவுல அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் தொடர்ந்து சூழ்ந்து கொண்ட வந்த நிலையில் வெளியில் சொல்ல முடியாத பல சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பயணம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் உண்டு. அப்படி அதிகரித்தாலும் கூட அவற்றின் மூலம் ஆதாயம் விரைவாக உங்களை தேடி வரும். எனவே அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் இருந்தால் அதை எப்படி சிறப்பான முறையில் தவிர்த்து நாம் முன்னேற்ற பாதையில் பயணிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குழப்பங்கள் உறுதியாக விலகுவதோடு எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை கூட இந்த வேளையில் நன்கு கணித்து சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை. எனவே சற்று நிதானத்துடன் செயல்படும் போது நிறைந்த நன்மையை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்க வேண்டாங்க. நன்கு சிந்தித்து பொறுமையாக நிதானத்துடன் மேற்கொள்ளும் போது அந்த முடிவில் மிக பெரிய அளவிலான இன்பம் நிறைந்த வகையில் நல்ல வாய்ப்புகளும் எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக அமையும். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சற்று அனுசரித்து செல்வதன் மூலம் எதிர்கால நலனை சிக்கலில்லாமல் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் தூக்கி எறிந்து தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக பேசிவிட வேண்டாங்க. அவை எதிர்கால நலனை பாதிப்பதாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதேபோன்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகளையும் பகிராமல் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதே வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் தடை என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் தடையில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் சாதிப்பதற்கான சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. வெளிநாட்டு ஆர்டர் உட்பட பல புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உறுதியாகவே சோசியல் மீடியாக்கள் மூலம் தங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க. நன்கு நுணுக்கமாக இந்த தருணத்தில் பல செயல்பாடுகளை செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வகையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. கலைத்துறை அரசியல் ஆகிய இரண்டு துறைகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒளிமயமான வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நிறைவான பலனை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவும் நிச்சயம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக அடுத்த 25 நாட்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும்.